சவுதி அரேபியால அமல்ல இருந்த கஃபாலா சிஸ்டமுக்கு அந்த நாடு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இந்த கஃபாலா சிஸ்டம் ஆனது சவுதி அரேபியால நடைமுறையில் இருந்தபோது ஒரு தொழிலாளி அந்த வேலைக்கு போற தொழிலாளிக்கு எந்த மாதிரியான உரிமைகள் மறுக்கப்பட்டது அப்படின்னா, அவங்க வேலை செய்யற இடத்துல இருந்து இன்னொரு வேலைக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சி மாறலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களால மாற முடியாது. அந்த ஓனருடைய பர்மிஷனை கேட்டுட்டு தான் மாற முடியும். ஒருவேளை அந்த ஓனர் அதெல்லாம் நீ மாறக்கூடாது, என்கிட்ட தான் நீ எப்பயுமே வேலை செய்யணும், அடிமை மாறி அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அவரை வேற வேலைக்கு அவரு அனுப்ப மாட்டாரு. அங்க வேலை செய்யற ஒரு தொழிலாளி ஒரு நல்லது கெட்டதுக்கு நான் என் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டாரு அப்படின்னா அந்த பர்மிஷனை கொடுக்கறதும் கொடுக்காததும் அந்த முதலாளியோடைய மைண்டை பொறுத்து இருக்கு. அவர் இன்னைக்கு கொடுக்கலாம்னு நினைச்சா கொடுக்கலாம், வேணாம் அப்படின்னு நினைச்சா அவருக்கு மறுக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் உரிமையும் இருக்கு. இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் என் சொந்த ஊருக்கு போறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு அவர் சொன்னாருன்னா அதை மறுத்து அவர் பாஸ்போர்ட்டையும் முடக்கி அந்த ஓனரால வச்சுக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சிஸ்டம் தான் இந்த கஃபாலா சிஸ்டம். சவுதி அரேபியா பொறுத்தவரையில அவங்க நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 42% பேர் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், வெளிநாட்டுல இருந்து வந்து சவுதி அரேபியால வேலை செய்யறவங்க. அதுவும் குறிப்பா பாகிஸ்தான், இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல இருந்து கூலி தொழிலாளியா நிறைய பேர் சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளுக்கு போறாங்க. இப்படி அவங்க அந்த நாட்டுக்கு போகும்போது அந்த நாடானது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லேபர் லாஸை செட் பண்ணி அவங்கள ஃபேரா ஈக்குவலா நடத்தணும். ஆனா சவுதி அரேபியால இருந்த கஃபாலா சிஸ்டம் ஆனது அப்படிப்பட்டதா அப்படின்னு கேட்டா இல்ல. இதற்கு ரீசெண்ட் டேஸ்ல மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பானது கிளம்பிச்சு. அதுவும் குறிப்பா 2022ஆம் ஆண்டு கத்தார்ல நடந்த வேர்ல்டு கப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போது நிறைய இந்தியர்கள் அங்க வேலைக்கு போய் இறந்தாங்க. இந்த இறப்புகளுக்கு பின்னாடி இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சிஸ்டம், ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா இந்த கஃபாலாவை தான் சொல்லணும். இன்ஷாட் இந்த சிஸ்டம் பத்தி ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா வேலைக்கு வர தொழிலாளிக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, கிட்டத்தட்ட அடிமை தான் அவங்க அப்படின்றத சொல்றதுதான் இந்த கஃபாலா சிஸ்டம். இந்த மாதிரியான ஒரு ஸ்லேவரி சிஸ்டம் இந்த காலத்திலும் சவுதி அரேபியால இருந்தது அப்படின்றத கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் நல்ல வேலையா இந்த சிஸ்டம் அந்த நாட்டு கவர்மெண்ட் இப்போ அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. இனிமே சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போற கூலி தொழிலாளிகளை இந்த கஃபாலா சிஸ்டமுக்குள்ள வச்சு அவங்களை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும். அவங்க எல்லாரையும் ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ட், அக்ரிமெண்ட் பேஸ்ட் ஒரு சிஸ்டம் குள்ள கொண்டு வர போறதா அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. 2009ஆம் ஆண்டு மாதிரி பெரிய நாடு இந்த கஃபாலா சிஸ்டம் அவங்க நாட்டில் அபாலிஷ் பண்ணாங்க. 2015ஆம் ஆண்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த சிஸ்டம்ல இருந்த கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் தளர்த்து அதை கொஞ்சம் லீனியண்டா ஆக்குனாங்க. நீங்க ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 months ஜாப் ஸ்டிக்கர் விசால அந்த நாட்டில் இருக்கலாம் போன்ற ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. இந்த வரிசையில இப்ப சவுதி அரேபியா கஃபாலா சிஸ்டம் அவங்க நாட்டில் அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னும் குவைத், கட்டார், ஒமன் போன்ற நாடுகள்ல இந்த கஃபாலா சிஸ்டம் ஆனது அமல்ல இருக்கு அப்படின்றது வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம் தான். இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.